செய்கிறார், கற்றுக்கொண்டவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில ஒரு செப்பலை காலணிகளை செப்பனிடும்படியாக புதிய காலணிகளை செய்யும்படியான ஒரு தொழிற்சாலையை அவர் வைத்திருந்தார். ஒரு தொழிற்சாலையை அவர் வைத்திருந்ததை பார்க்கிறோம். அந்த தொழிற்சாலையிலே உலகத்தில் வாழக்கூடிய நாடுகளிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணிக்கையும் குறித்து கொண்டு அவர் அந்த பட்டறையிலே என்ன செய்வாரா, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கக்கூடியவராக இருப்பார். அந்த நாடுகளுக்காக அவர் வரைந்த வரைபடம், மேப், உலக மேப். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் இருந்த காலங்களிலே அவர் என்ன செய்கிறார், அவருக்கு ஒரு தாகம். ஒரு சில ஆண்டுகள் அவர் போதகராக இங்கிலாந்தில் இருந்தார். அதற்கு பின்பதாக அவர் என்ன செய்கிறார், தான் ஒரு இடத்திற்கு சென்று ஆண்டவரை அறியாத மக்களுக்கு கர்த்தரை அறிவிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அவர் என்ன செய்கிறார்னா, அவர் கப்பல் ஏறி இந்தியாவுக்கு வருகிறார், கல்கத்தாவுக்கு வருகிறார். அவர் இந்தியாவிலே 41 ஆண்டுகள் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அவர் காலத்துல தான் கணவன் இறந்து போயிட்டா மனைவி என்ன செய்வாங்க, கணவனோடு வைத்து எரித்து விடுவார்கள். சதி என்று சொல்வார்கள், சதி சட்டம் என்றுவார்கள். அந்த சட்டத்தை அவர் என்ன செய்தார், அங்கு அவர் சொல்லி அதை ஒழிக்கக்கூடியவர்களாக இருந்தார். செராம்பூர் என்ற பகுதியிலே அவர் ஒரு அனாதை விடுதியும் ஒரு கல்லூரியும் மற்றும் தொழுநோய்களுக்கான மருத்துவமனையும் அவர் என்ன செய்கிறார், உருவாக்கக்கூடியவராக இருந்தார். வில்லியம் கேரி அவர் தன்னுடைய பிள்ளைகளோடும் தன்னுடைய மனைவியோடும் அந்த இந்தியாவுக்கு வந்தபோது அவருடைய 5 வயது மகன் பீட்டர் மரித்து விடுகிறான். மரித்து விடும்போது இந்துக்களோ முஸ்லிம்களோ என்ன செய்யல, குழி தோண்டுவதற்கு அங்க ஆள் இல்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறார், பலவீனமான நிலைமையிலும் கூட அவர் குழி தோண்டி அந்த புதைகுழியிலே தன்னுடைய மகனை என்ன செய்கிறார், அடக்கம் பண்ணுகிறார். ஒரு சிலர் உதவி செய்தார்கள். அவர் வாழ்ந்த நாட்களிலே 40 மொழிகளிலே புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்திருக்கிறார். 40 மொழிகளிலே 1/3 வேதாமத்தை 1/3 பங்கு இந்தியாவுக்கு தந்தவர் என்ன செய்கிறார், 40 மொழிகளிலே புதிய ஏற்பாடு என்ற அந்த அந்த ஆண்டோடைய இதை எழுதியிருக்கிறார். 20க்கும் மேற்பட்ட மொழிகளிலே அவர் என்ன செய்கிறார், வேதாமத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதாமம் இருக்கிறது என்றால் சீகன் பால்க் அவர்கள் தமிழிலே அவர் நமக்காய் அவர் மொழிபெயர்த்து எழுதி கொடுத்த இந்த வேதாமத்தை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில வேதாமத்திற்கு நாம் என்ன செய்யணும், மதிப்பு கொடுக்கணும். வேதாமத்திற்கு மதிப்பு கொடுக்கணும். தொட்டு கும்புறதில்லை. இரவுல படுக்கும்போது வியாதி வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க, பக்கத்துல வச்சுக்கிட்டா, வேதாமத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டா வியாதி நீங்கி போகும், இல்லைன்னா பேய் பிசாசு அண்டாது. அப்படி அல்ல, வேதாமத்தை எடுத்து நாம் என்ன செய்யணும், வாசிக்க வேண்டும். இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே நாம் வாழுகிறோம். ஏஐ தொழில்நுட்பம் அதிகமாக பெருகி இருக்கின்றது. பலவிதமான நாடுகளில் இன்றைக்கு சண்டைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், லெபனான், உக்ரைன், ரஷ்யா, இப்படியாக பல இடங்களில் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்னினோ என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு காலகட்டத்தில் அதிகமான வெயில், அதிகமான மழை, வறட்சி, பஞ்சம், கொள்ளை நோய்கள் எல்லாம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள் சமீபத்தில் பிலிப்பைன்ஸில் பூமி அதிர்ச்சி உண்டாகி பலர் மரித்து போனார்கள். இதெல்லாம் இன்றைக்கு நாம் பாடினோம் அல்லவா, இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம்.
இந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கு? இயேசுராஜா வருவாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல வந்துடுவார், இப்பொழுதே வந்து விடலாம், இரவிலே தூங்கி கொண்டு இருக்க வேளையிலே வந்து விடலாம். நாம் என்ன செய்யணும்? ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தரக்கூடிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நித்திய வாழ்வையும் என்ன செய்யலாம்? நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் வாழும்போது அவர் இந்த உலகத்திலே நாம் குறைவில்லாமல் நடத்துவார். இந்த உலகத்தில் மனிதன் நம்மை கைவிட்டு விடுவான், உற்றார் உறவினர்கள் கைவிட்டு விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை நடத்தி மரணத்துக்கு பின்பதாக பரலோக வாழ்க்கையை நமக்கு தரக்கூடியவர் அவர் ஒருவர் தான். செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தையும் வாசிக்கலாம். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். இங்கு அந்த லூக்கா 19:1-10 வரைக்கும் வாசிக்கலாம். தெளிவாக வாசித்தால் மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயிரக்காரருக்கு தலைவரும் ஐஸ்வரமாய் இருந்த சதேவ் எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் கனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசிரியரில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு சமீபமாக வருகின்ற வேளையிலே ஒரு குருடனை என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். அவன் தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொன்னபோது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவன் பார்வையடைந்தவனாக அவருக்கு பின்னாக செல்லக்கூடிய காரியங்களை முன்னான வசனங்களிலே 18ஆம் அதிகாரத்தில் முன்னான வசனங்களிலே வாசிக்கலாம். அதற்கு பின்பதாக அவர் எரிகோவுக்கு உள்ளாக அவர் கடந்து வருகிறார். எரிகோ என்று சொல்லும்போது யோர்தானுக்கு மேற்கே 8 மைல் தொலைவிலும் எருசலேமிலிருந்து வடக்கே 18 மைல் தொலைவிலுமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். அன்றைக்கு மோசே மரித்த பின்பதாக மோசே என்ன செய்கிறார்? தேவன் அடக்கம் பண்ணுகிறார், தேவனே அடக்கம் பண்ணுகிறார். அதுக்கு பின்பதாக மோசைக்கு பின்பதாக மோசையோடு இருந்த யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்பொழுது அந்த யோசுவா என்ன செய்கிறார் என்றால், அந்த யோர்தானை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடக்கிறார்கள். யோர்தானை கடந்து அதுக்கு பின்பதாக அவர்கள் எரிகோவுக்கு செல்ல வேண்டும். எரிகோவுக்கு அவர்கள் செல்ல வேண்டும். முதலாவது வென்ற ஒரு பட்டணம் என்னவென்றால், யோசுவா வென்ற பட்டணம் என்னவென்றால் அது எரிகோ என்றுதான் சொல்ல வேண்டும். எரிகோவை பார்க்கும்போது அவர் ஆண்டவர் சொல்றார் அவனிடத்துல, இந்த பட்டணத்தை என்ன செய்யுங்க, 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை எடுத்துக்கொண்டு அதுக்கு முன்னதாக யுத்த சன்னதர்கள் செல்ல வேண்டும். ஆசிரியருக்கு பின்பதாக உடன்படிக்கை பெட்டி செல்ல வேண்டும். அதற்கு பின்னாக பின்தண்டு செல்ல வேண்டும். 7 நாட்கள் முதல் நாளிலே
ஒரு முறை மாத்திரம் என்ன செய்யுங்க, நீங்க சுத்தி வாருங்கள், எந்தவித சத்தமும் ஆர்ப்பரிக்க கூடாது என்று சொல்லி அங்கு அவர் சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்க. 7ஆம் நாளா நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் 7 தரம் அந்த பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்து, நான் எப்பொழுது ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகிறேனோ அப்பொழுது நீங்கள் ஆர்ப்பரியுங்கள். அப்பொழுது என்ன செய்யும்? அலங்கம் இடிந்து விழும். எரிகோவுடைய ராஜா, யுத்த வீரர்கள், எரிகோவுடைய மக்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க? எரிகோக்குள்ள இருக்காங்க. கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. போகவும் இல்லை, வரவும் முடியல. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அபிதமாய் அவர்கள் சொன்னபோது அவர்கள் 7வது நாளிலே அந்த 7 முறை அந்த பட்டணத்தை சுற்றி வந்து அந்த எக்காலத்தை ஆசாரியர்கள் ஊதும்போது இவர்களும் ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. அங்குள்ள பொருட்கள், மனுஷர்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அடித்து பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் ஆண்டவருடைய பொக்கிஷத்திலே அவர் சேர்க்கக்கூடியவர்களாக காணப்பட்ட. மற்றவர்களாம் நீங்க எடுக்காதீங்க, சாபத்தீடான நாள். அப்ப ஆண்டவர் சொல்றார், இது சாபத்தீடான ஒரு பட்டணம் என்று சொல்லுகிறார். அப்ப ஆகாப் காலத்திலே, ஆகாப் ராஜா காலத்திலே அவன் விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடியவனாக இருந்தான். அப்பொழுது பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் என்பவன், நீங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 16:34 அந்த வசனம் போடப்பட்டிருக்கிறது. அதுல அந்த ஈயேல் என்பவன் அந்த எரிகோ பட்டணத்தை கட்டுகிறான், அஸ்திபாரம் போடுறான். அப்பொழுது அவனுடைய மூத்த மகன் அபிராம் என்ன செய்யறான்? செத்து போயிட்டான். அந்த பட்டணத்திற்கு வாசல் வைக்க வேண்டும் அல்லவா? வைக்கும் போது தன்னுடைய மகன் செகுப்பை, இளைய மகன் செகுப்பை மரித்து போகிறான். அவனும் மரித்து போகிறான். சாபத்தின் பட்டணமாக அது காணப்பட்டது. துதியினாலே இடிந்து விழுந்த பட்டணம். இவர்கள் எதுவும் செய்யல, யுத்தங்கள் செய்யவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தங்கள் செய்யவில்லை. ஆண்டவர் அந்த துதியின் சத்தத்தினாலே அலங்கம் இடிந்து விழுந்தபடியினாலே அங்க என்ன செய்கிறது? அங்கு ஒரு இது, அது பேரிச்ச மரங்கள் நிறைந்த ஒரு பட்டணமாக அது காணப்படுகிறது. பேரிச்ச மரங்கள் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பூமியாக இருக்கிறது. அது மாத்திரம் இன்றைய காலகட்டத்தில் அதை பார்க்கும்போது ஒரு சிறு கிராமமாக இருக்கிறது. ஆட்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. கள்ளர்களுடைய என்ன செய்யறது? வழிப்பறி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. நல்ல சமாரியனுடைய வாழ்க்கை கதை ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா? அது வழிப்பறி கொள்ளை அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த வழியாக தான் அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நகரத்துக்குள்ளாக, பட்டணத்துக்குள்ளாக போகிறார். அப்ப ஆயக்காரனுக்கு தலைவன், ஆயக்காரனா டாக்ஸ் ஆபீசர், இன்கம் டாக்ஸ் ஆபீசராக இருந்திருக்கலாம், சேல் டாக்ஸ் ஆபீசராக இருந்திருக்கலாம். அவனுடைய கீழே ஆயக்காரருக்கு தலைவனும் ஆயக்காரனும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆயக்காரருக்கு தலைவனா அவன் ஹெட்டா இருந்திருக்கலாம், அவன் முதல் தலைவனாக இருந்திருக்கான். அவனை சுற்றிலும் ஒரு 10-15 ஆயக்காரர்கள் இருந்திருக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் ஆயக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ரோம அரசாங்கத்திற்கு கைக்கூலிகளாக இருந்தார்கள். அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்கள், கைக்கூலியாக இருந்தவர்கள். அதனால்தான் யூதர்கள் என்ன செய்தார்கள்? ஆயக்காரர்களை பாவிகள், துரோகிகள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார். அப்பொழுது அவர் என்ன செய்வான்? அந்த ஆயக்காரன் என்ன செய்வான்னா, ரோம அரசாங்கத்துக்கு தேவையான பணத்தை, அவங்க சொல்லக்கூடிய பணத்தை கட்டிவிட்டு இவன் இஷ்டம் போல தன்னுடைய மக்களிடத்துல இன்கம் டாக்ஸ் மற்றும் சேல் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இதெல்லாம் என்ன செய்வான்? அவன் இஷ்டம் போல வாங்கி பணத்தை குவிக்கக்கூடியவனாக இருந்தான். யோசித்து பாருங்க. இன்றைக்கு தமிழ்நாடு மாத்திரமில்லை, இந்தியாவில் பல இடங்களில் ரெய்டு நடக்கிறது. அதை நாம் மறுக்க முடியாது. பணம் இருந்தால் நிம்மதி இருக்காதுங்க. பணம் இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே பணம் மனுஷன் செத்து போயிட்டானா அவனை புதைக்கிறதுக்கு பணம் தேவை. 6 அடி நிலத்தை தோண்டி புதைக்கிறதுக்கு பணம் தேவை. குழந்தை பிறக்குது,
குழந்தை பிறக்கும்போது அதுக்கு நான் என்ன செய்கிறோம், அந்த பிள்ளைய முதல்ல காட்டும்போது பெண் பிள்ளைன்னா ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்க, ஆண் பிள்ளைன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. பணம் தானே, உண்மைதானே அது? இவன் பணத்தை குவிக்கக்கூடியவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தெரியும். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் தேவகுமாரனாக இந்த உலகத்தில் வந்தார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, சத்துருக்களை நேசியுங்கள் என்று சொன்னார். தன்னை காட்டி கொடுத்த யூதாசை என்ன செய்கிறார்? சிநேகிதனே என்று சொல்லுகிறார். அவன் கேள்விப்பட்டிருப்பான், 5 அப்பத்தையும் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார்ல, குஷ்டரோகியை சுகமாக்கினார்ல, சப்பானிகளை எழுந்து நடக்க செய்தார்ல, தண்ணீரை திராட்சரசமா மாட்டினார்ல, காற்றையும் கடலையும் என்ன செய்யறாரு? அதற்றாரு. இறையாத அமைதலாயிருங்கிறாரு. அது அமைதலாயிடுச்சு. ஆண்டவரே நமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறாங்க சீசர்கள். இவர் தூங்கிட்டு இருக்கார் படகுல. காற்றை உண்டாக்கினவர் காற்றை பார்த்து சொல்ல, இறையாதே, நின்று போச்சு, அமைதலாயிரு, இறையாதே, அமைதலாயிரு. இதெல்லாம் அவன் கேள்விப்பட்டிருப்பான். ஆனால் தான் என்ன செய்யறான்? ஆண்டவரை பார்க்கணும், எப்படியாவது பார்த்துடணும். அவன் ஆபீசரா இருந்தாலும் அவனுக்கு எவ்வளவு ஒரு உள்ளத்துல ஒரு தாகம் இருக்கு பார்த்தீங்களா? பெரிய ஆபீசர் தான், கோடிக்கணக்காக சம்பாதிச்சிருப்பான். அவனுக்கு அவ்வளோ ஆபீசரா இருந்தாலும் கூட இயேசுவை பார்க்கணும். அப்ப அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஜனக்கூட்டத்துல அவன் குள்ளனா இருக்கான். இயேசு வந்துட்டு இருக்காரு, ஜனக்கூட்டங்கள் போய் கொண்டே இருக்கிறது. அவன் குள்ளனா இருக்கனால இயேசுவை பார்க்க முடியல. உடனே அவன் என்ன செய்யறான்னா, காட்டாத்தி மரத்துல போய் ஏறிக்கிட்டு உத்து பார்த்துட்டு இருக்கான். இப்படி பார்க்கறான், இப்படி பார்க்கறான், இப்படி பார்க்கறான். அப்பதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அங்க வர்றாரு, அந்த வழியில வந்து அவனை பார்க்கிறார். முதல்ல அவனை பார்க்கிறார், ரெண்டாவது அவனை பார்த்து சகைவேங்கிறார். சீக்கிரமாக நீ இறங்கி வா, சீக்கிரமாக இறங்கி வா. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நான் வர வேண்டும்னா நம்ம தாழ்த்தணும், நம்மளை தாழ்த்தணும், இறங்கி வரணும், தம் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வரணும். ஆண்டவரே, நீர் எனக்காக உம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீர் அல்லவா, உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர் அல்லவா, உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களெல்லாம் கழுவும், என் உள்ளத்துல வாரி என்று சொல்லி தம்மை தாழ்த்தும் போது அவர் என்ன செய்வார்? நம்முடைய உள்ளத்துல வருவார். நான் அப்படியே தான் இருப்பேன். லாசருவே வெளியே வான்னு சொன்னார் ஆண்டவர். பாவத்தை விட்டு வெளியே வர்றோமா? நம்ம பாவத்தை விட்டு என்னைக்காவது வெளியே வந்திருக்கோமா? ஒரு காலத்துல பாவத்துல அடைபட்டவர்களாக காணப்பட்டோம். கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை கழுவினபடியினால இன்றைக்கு அவருடைய பிள்ளையா நாம் இருக்கிறோம். அதை நாம் ஒருவரும் மறந்துவிடக்கூடாது. அப்பொழுது அவர் என்ன செய்யறாரு? சகைவே என்று சொன்னது மாத்திரம் இல்ல, அண்ணாந்து பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அண்ணாந்து பார்க்கக்கூடிய அனுபவம் இருக்குங்களா? கஷ்டம் வரும், துன்பம் வரும், பண கஷ்டம் வரும், வியாதி வரும், உபத்திரம் வரும், வியாகுலம் வரும், விக்கினம் வரும். அந்த நேரத்தில் நான் என்ன செய்வோம்? ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர் அப்பதானே பார்ப்போம், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்கு, பிரச்சனையெல்லாம் இருக்கு, நீ தான் சரி செய்து கொடுக்கணும். யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஒரு கொன்னை வாயும் செவிடனுமாய் இருந்த ஒரு மனுஷனை அவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. அப்பொழுது அவர் குணமாக்குவார் என்ற சிந்தையோடு ஜனங்கள் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போ அவர் தனியா கூட்டிட்டு போய் அவன் காதுல 2 கையும் வச்சுட்டு உமிழ்ந்து வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார், பெருமூச்சு விடுறார்.
எப்பாத்தாங்கிறார், திறக்கப்படுவாயாக. ஒருவருடைய அவருடைய செவிகளும் வாயும் திறந்தது. ஊமையன் பேசினா, காது கேட்டது. மக்களெல்லாம் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் கேட்கிறார், இவங்கெல்லாம் பசியா இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வச்சிருக்கீங்களான்னு சீசர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப சீசர்கள் சொன்னாங்க, என்னிடத்துல 5 அப்பமும் 2 மீனும் மட்டும்தான் இருக்கு. அதை கொண்டு வாங்க. அது கூட ஒரு பையன் தான் கொடுத்துருக்கிறான். யோவான்ல 6ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தா அந்த 5 அப்பமும் 2 மீனும் ஒரு பையன் தான் கொடுத்துருக்கான். இங்க கூட சின்ன பையன் இருக்கலாம். சின்ன பையன் ஒரு அப்பத்தையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்துருக்கிறான். அதை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் என்ன செய்யறார், வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்குறார். எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேர் சாப்பிட்டாங்க. புருஷர்களை தவிர பிள்ளைகள், குழந்தைகள், ஸ்திரீகள் எல்லாரும் சேர்த்து 5000த்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் சாப்பிட்டாங்க. 12 கோடி நிறைய நிரப்புறாங்க. நம்முடைய தேவைகளுக்கு, கஷ்டங்கள், கவலைகள், மற்ற எல்லா காரியங்களுக்கும் யாரை தேடணும்? மனுஷனை தேடக்கூடாது. விசுவாசத்துடைய வாழ்க்கையில மனுஷனை தேடக்கூடாது. மனிதனுடைய உதவி தேவைதான். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக வளர்ந்தார். மனுஷனுடைய தயவிலும் அதிகமாக தான் வளர்ந்தார். உண்மைதான். யாரை முதல்ல நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் இந்த பூமியில உயிரோடு எழுந்த பின்பதாக 40 நாள் தம்முடைய சீசர்களோடு இருந்துவிட்டு அவர் பரமேறி செல்கிறார். மேகம் அவரை எடுத்துக்கொள்ளுது. அப்பொழுது அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார்கள். அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல 10-11 வசனங்களிலே போடப்பட்டு இருக்கிறது. அப்ப கேட்குறாங்க, அங்க இருக்கிறவங்க, அங்க மனுஷர் கேட்குறாங்க, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? எவர் எவ்விதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார். நம்முடைய நம்பிக்கை அது மாதிரி தானே இருக்கிறது. ஆண்டவர் வருவார், நம்மை எடுத்துக்கொள்ளுவார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குல்ல. அண்ணாந்து பார்த்தது மாத்திரமல்ல, சீக்கிரமா இறங்கி வான்னு சொன்ன போது அவன் என்ன செய்யறான்? சந்தோஷத்தோட தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். யோசித்து பாருங்க, சந்தோஷம் அவனுக்கு ஒரு உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அவன் ஆண்டவரை தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஓடி போலாம் நினைச்சிருக்கலாம். காட்டாத்தி மரத்துல இருந்து, காட்டாத்தி மரத்தின் பழங்களை பறிக்கிறவனும் மந்தை வைப்பனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு மனுஷன் யார் தெரியுங்களா? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. காட்டாத்தி பழங்களை பொறுக்குகிறவனும் நான் மந்தை மேய்ப்பனுமாய் இருக்கிறேன், தீர்க்கதரிசியின் புத்திரரும் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. யார் தெரியுங்களா? ஆமோஸ் 7:14 வாசித்து பாரு. காட்டாத்தி பழம் அவ்வளவு ருசியா இருக்கும் போல இருக்கு. நான் தீர்க்கதரிசி இல்லை, தீர்க்கதரிசி புத்திரன் இல்லை, நான் மந்தை மேய்க்கிறவன், ஒரு ஆடு மேய்க்கிறவன், நான் காட்டாத்தி பழங்களை பறிக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவர் சீக்கிரமா இறங்கியவன் என்ன செய்ய, சந்தோஷத்தோட கூட்டிட்டு போறான் வீட்டுக்கு. சந்தோஷத்தோட அவன் கூட்டி கொண்டு போறான். போற வழியில அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. பாவியான மனுஷனிடத்துல அவர் போறாருல. ஆண்டவருக்கு என்ன பேர் தெரியுங்களா? போஜன பிரியனும் மதுபான பிரியனுமா இருக்கிறான், ஆயக்காரர்களும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று சொன்னார்கள் யூதர்கள். அவர் போகும்போது அவர் சொல்றான், என் வீட்டில் இருக்க ஆசைகளில் பாதியை நான் என்ன செய்கிறேன்? ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன், ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன். அநியாயமாக நான் வாங்கியிருந்தேன்னா என்ன செய்கிறேன்? நாளத்தனையாக 4 மடங்காக கொடுக்குறேன். ஒரு 100 ரூபா வாங்கியிருந்தானா 400 ரூபா கூட கொடுக்கறது, 400 ரூபா கொடுக்குறேன். பாதி அவனுக்கு 1 கோடி ரூபா சொத்து இருந்துச்சுன்னா 50 கோடியை ஏழை ஜனங்களுக்கு நான் கொடுக்குறேன். யாருக்குங்க அந்த மனசு வரும்? இறங்கி வந்தான் பார்த்தீங்களா? தான் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தான் பார்த்தீங்களா? அப்பதான் சொல்றார் ஆண்டவர், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான் அல்லவா என்று சொல்லுகிறார். அப்பொழுது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று அவர் சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்க.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த நாம் வாசித்தோம் அல்லவா, துக்க முகத்தோடு சென்ற ஒரு மனிதன். அவன் தலைவனாக இருந்தான், வாலிபனாக இருந்தான். அதிக பணம் அவனிடத்துல இருந்தது, அதிக பணம் அவனிடத்துல இருந்தது. ஆனாலும் அவனுக்கு உள்ளத்துல ஒரு தாகம், உள்ளத்துல அவனுக்கு ஒரு தாகம். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? யார்கிட்ட கேட்கிறான்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர்கிட்ட நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாய் என்பதை நீ அறிந்திருக்கிறாயேன்னு கேட்கிறார். அறிந்திருக்கிறாயே, நீ அந்த நியாயப்பிரமாணத்தை வாசித்திருப்பே அல்ல, அறிந்திருக்காங்கும் போது அவன் சொல்றான், சிறு வயது முதல் கொண்டு கடைபிடிக்கிறேன், என் தகப்பனையும் தாயை நான் மதிக்கிறேன், நான் களவு செய்யலை, கொலை செய்யலை, விபச்சாரம் செய்யலை, பொய் சாட்சி சொல்லலை. அப்பதான் சொல்றார், அப்ப என்னிடத்துல என்ன குறை உண்டுன்னு கேட்கிறான். அப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு. சகை என்ன செய்யறான்? ஏழைகளுக்கு பாதியை கொடுத்துட்டான். இங்கே அவர் சொல்றாரு, தரித்திரருக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்பொழுது அதுக்கு பிறகு சொல்றாரு, என்ன பின்பற்றி வா. பின்பற்றி வர்றதுக்கு மனசு இல்லை அவனுக்கு. மிகுந்த துக்கம், அதிக ஐஸ்வர்யம், அது மிகுந்த துக்கத்தோட என்ன செய்யறான்? அதிக ஐஸ்வர்யம் இருந்தாலும் கூட மிகுந்த துக்கத்தோட அவன் கடந்து. இன்னைக்கு வந்திருக்கிறவர்களை சகையை போல ஒரு சந்தோஷமாய் என்ன செய்யறீங்க? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ஆண்டவர் சொல்றாருல, பாவங்களை இறக்கி ஆண்டவரை தன் வாழ்க்கையில் அவன் அங்கீகரித்துக் கொண்டான். ஆனால் இந்த வாலிபனை பார்க்கும்போது துக்க முகத்தோடு, பணம் இருந்தது, இவனிடத்திலும் பணம் இருந்தது, அவன் துக்க முகத்தோடு அவன் கடந்து செல்லுகிறதை அவங்க பார்க்கக்கூடிய காரியங்களை பார்க்க பிரியமானவர்கள். இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசுவே, நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே, எனக்காக நீர் அந்த சிலுவையில் உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர், கைகளிலும் கால்களிலும் ஆணைகள் அடிக்கப்பட்டது, உம்முடைய விலா ஈட்டினால் குத்தப்பட்டது, தலையில முள்ளான கிடங்கள் சுட்டப்பட்டது, உம்முடைய இரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லும்போது அவர் தம்முடைய இரத்தத்தினால பாவங்களை கழுவி நம்மை சுத்திக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். வேதம் சொல்லுகிறது தெளிவாய், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை விட வேண்டும். அவர் மன்னிப்பதற்கு நிம்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த அனுபவத்தை கடந்த 1993 வருஷத்துல நான் என் வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கும் என்னை அவர் கைவிடவில்லை, என்னை நடத்தி வருகிறார், குறைவில்லாமல் நடத்தி வருகிறார். வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், பெரிய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போனாலும் ஆண்டவர் வாழக்கூடிய இந்த பரலோக நாட்டிலே என்ன அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கை. ஓ பாவியே நடுங்கிடோ ஆயோ, காண்பதெல்லாம் அழியும், நரகம் என்று சொல்லப்பட்டதல்லவா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் சகைவு, நீ இன்றைக்கு உன் வாழ்க்கையில உள்ளத்தில் ஏற்றுக்கொள். பணத்தை கொண்டோ பொன்னை கொண்டோ பொருளை கொண்டோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் உள்ளத்தை அவருக்கு தா. மகனே மகளே, உன் உள்ளத்தை எனக்கு தா என்றுதான் ஆண்டவர் கேட்கிறார். உள்ளத்தை, உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. உன் இருதயத்தில் அவர் வாசம் பண்ண சித்தம் உள்ளவராக இருக்கிறார். சிலுவையில கூட போகிறவர்கள் வருகிறலாம் என்ன செய்யறாங்க? தலையை துலுக்கி உதட்டை பிதுக்கி, இவன் தேவாலயத்தை இழுத்து 3 நாளைக்குள்ள கட்டுக்கிறவனே, நீ சிலுவை விட்டு இறங்கி வா. ஆண்டவர் இறங்கினாரா?
இங்கே சகைவு இறங்கி வந்தான், மரத்துல இருந்து இறங்கி வந்தான். ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரு? இறங்கி வரல. அன்னைக்கு இறங்கி வந்திருந்தார்னா நமக்கு இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. சிலுவையில் அவர் தொங்குகிறார். பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். கள்ளர்கள் நிந்தித்தார்கள். பிரதான ஆசிரியர்கள் வேதப்பார்கள் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக்குள்ள திராணி இல்லையா என்று சொல்லி தூசித்தார்கள். ஆனாலும் அவர் என்ன செய்யல? தன்னுடைய பொறுமையாக சகிக்கக்கூடியவராக காணப்பட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் சிலுவையிலே மரித்தார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஆவியை பிதாவின் கரங்களில் ஒப்புக் கொடுத்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தாம் சொன்னபடியே 3ஆம் நாளிலே அவர் ஜீவனோடு உயிரோடு எழுந்தார். பிரியமானவர்களே, இதை நம்புகிறீர்களா? ஆண்டவர் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக அடக்கம் செய்யப்பட்டீர், எனக்காக உயிர்த்தீர், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்றைக்கு சகைவு சந்தோஷத்தோடு சென்றது போல, அந்த வாலிபன் துக்கமுகத்தோடு சென்றது போல எந்த முடிவு எடுத்து செல்லுகிறீர்கள்? துக்கத்தோடு செல்ல போகிறீர்களா அல்லது சந்தோஷத்தோடு நீங்கள் கடன் செல்ல போகிறீர்களா? நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்க. மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை பிடிக்கும் போது எங்கே நீ போடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறியாயோ? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறியாயா? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மறந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கிறாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மறைந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, தேவனுடைய நாமம் இன்றும் இன்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.